கேம் சேஞ்சர் இந்த படத்தோட மூவி தான் பார்க்க போறோம். இந்த படம் தமிழ் டப்பிங்ல அவைலபிள் இருக்கு. இந்த படத்தோட ஒன்லைன் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா நம்ம ஹீரோ ராஜ்சரண் அந்த ஊருக்கு புதுசா கலெக்டரா சார்ஜ் எடுத்திருக்காரு. சார்ஜ் எடுத்தோடனே அந்த ஊர்ல நடக்கிற அநியாயங்கள் அக்கிரமங்களை கண்டு பொங்கியல ஒவ்வொருத்தங்களுக்கு இவர் என்னென்ன பனிஷ்மெண்ட் கொடுக்க போறாரு அப்படிங்கிறது ஒரு கதையா போயிட்டு இருக்கு. இந்த சைடு எஜே சூர்யா எப்படியா சிஎம் ஆகணும் இருக்கிறாரு. அவரு சில இல்லீகல் ஆக்டிவிட்டிஸ் வந்து ஈடுபட இந்த விஷயம் வந்துட்டு நம்ம ஹீரோக்கு தெரிய வர இவங்க ரெண்டு பேத்துக்குள்ளான ரைவல் ஸ்டார்ட் ஆகுது. இதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறது படத்தோட மீதி கதையா இருந்தது. இது ஆஸ் யூஷுவலான சங்கர் படத்தோட கதையா தான் முதல்ல இதை தான் பார்த்திருப்போம். அது இந்த படத்தோட செகண்ட் ஆஃப் பொலிட்டிக்கல் ஜெனரா போவோம். ஹீரோ வந்துட்டு எலெக்ஷன் கமிஷன் ஆஃபீஸர் ஆயிருப்பாரு. அந்த இடத்துல தென்னவன் படத்தையும் வந்து ஞாபகப்படுத்துச்சு. கதையில தான் பெருசா இல்லைனாலும் திரைக்கதையிலாச்சும் ஏதாவது சுவாரஸ்யமா இருக்குன்னு பார்த்தா உண்மையாலுமே ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து ரொம்ப அழகாவே இருந்ததுன்னே சொல்லலாம். இந்த ஹீரோ ஹீரோயின்கான லவ் போர்ஷன் மட்டும் எடுத்து பார்த்தா ஃபர்ஸ்ட் ஹாஃப் நல்லா நீட்டாவே வந்துட்டு பிரசன்ட் பண்ணியிருந்தாங்க. ஆனா செகண்ட் ஹாஃப் பொலிட்டிக்கல் டிராமால இன்னும் கொஞ்சம் வந்துட்டு சீரியஸ் ஆகும், இன்னும் கொஞ்சம் வந்து டெக்னிக்கலா ஸ்ட்ராங்கா இருந்திருக்கலாம் அப்படின்னு நமக்கு தோணுச்சு. சங்கர் படம் அது நார்மல் கமர்ஷியல் படமா தான் இருக்கு. பிரம்மாண்டம் இருந்தாலும் அளவுக்கு சங்கர் படத்துக்கான என்கேஜிங் வந்துட்டு கிடையாது. இவர் பேசுற வசனங்கள் ஆகட்டும் எல்லாமே வந்துட்டு ரொம்ப மேலோட்டமா தேட்டர் விட்டு வரும்போது நம்ம மனசுல எதுவுமே நிக்காத அளவுக்கு ஒரு பதிவு கூட வந்துட்டு இந்த சீன் பயங்கரமா நம்ம சொல்ற அளவுக்கு எதுவுமே கிடையாது. அதுல வந்துட்டு இன்னும் கொஞ்சம் வந்துட்டு மெனக்கெட்டு இருக்கலாமா அப்படின்னு என்னோட எண்ணமாக வந்துட்டு அமைச்சிருந்தாங்க. இந்தியன் டூக்கு இந்த படம் எவ்வளவு பெட்டர் அப்படின்னு சொல்ற வகையில கேம் சேஞ்சர் வந்து அமைச்சிருந்தாங்க. படத்துல வரக்கூடிய பாடல்கள்ல 3 பாடல்கள் பக்கா வந்துட்டு அமைச்சிருந்தாங்க. படத்தோட தமிழ் டைப்பிங் நல்லா இருந்தது. சில சண்டை காட்சிகள் வந்து ரசிக்கப்படியா வந்துட்டு அமைச்சிருந்தாங்க. தெலுங்கு படத்துக்கு ஏற்ற மாதிரி மசாலா தூள் ரொம்ப சூப்பரா வந்து கொடுத்திருந்தாங்க. எந்த படத்துக்கு இந்த படம் போர் அடிக்காம போயிருந்தது. புதுசா எதுவும் இல்லை, பட் இருந்தாலும் ட்ரை பண்ணலாம். நீங்க இந்த படம் பார்த்திருப்பீங்க. உங்களுக்கு எப்படி இருந்தது நம்மளோட கமெண்ட் செக்ஷன்ல வந்து தட்டி விட்டுருங்க.